நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பா இந்த சிட்டி லைஃப் ரொம்பவே போர் அடிச்சிருக்குங்க. அதுவும் என்னைய மாதிரி வேலை பார்க்க வெளியூர் போனவங்க நிலமெல்லாம் சொல்லவா வேணும், படுமோசமா இருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்க தம்பி. ஆனா நம்ம இப்ப பார்க்க போற டிராமா மூலியமா நீங்க இப்ப இருக்கிற அந்த சிட்டி டிராபிக் எல்லாம் விட்டுட்டு இந்த ஊட்டி, கொடைக்கானல், பொள்ளாச்சின்னு உங்க எல்லாத்தையுமே ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு போறேன். ஆமாங்க, ஏன்னா நம்ம இப்ப பார்க்க போற டிராமா பாக்குறதுக்கு செம சூப்பரான விஷுவல்ஸோட இருக்கும். அந்த டிராமாவோட ஸ்டோரியும் ரொம்பவே ஃபீல் குட்டான ஒரு லவ் ஸ்டோரி. யோசித்து பாருங்களேன், ரொம்பவே அழகான ஒரு கடற்கரை, அந்த கடற்கரைக்கு பக்கத்திலே பச்சை பசேன்னு ஒரு கிராமம். இந்த மாதிரி ஒரு இடத்துல தாங்க இந்த டிராமாவோட ஸ்டோரி டிராவல் பண்ணும். அது போக நம்ம ஹீரோ ஹீரோயினோட லவ் ஸ்டோரியுமே இங்கதான் டிராவல் பண்ணும். அதனால கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே இந்த டிராமா ஒரு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த டிராமாவோட பேரு ஹோம் டவுன். ஆமாங்க, இந்த டிராமாவோட பேரே ஹோம் டவுன் சா சா சா. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிராமா. நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய டிராமா போட்டு அம்புட்டு ஃபிளாப் ஆகி ஊத்திக்கிடுச்சு. இந்த டிராமாவுக்காச்சும் இந்த கேத்த ரீச் கிடைச்சு இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலாம்னு நானும் அவளோட இருக்கேன். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சோன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க நண்பர்கள், உற்றார் உறவினர்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு அப்படியே வீடியோ லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுவர் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே ரொம்பவே சூப்பரான ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தை காட்டிட்டு தான் அதுக்கப்புறம் சிட்டியை காட்டுறாங்க. ஏன்னா அந்த கிராமத்தெல்லாம் விட்டு நம்ம ரொம்பவே விலகி இருக்கோமா, அதை ஷார்ட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே காமிச்சிடறாங்க. இப்போ அப்படி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. காலங்காத்தால வீட்டுல சும்மா இருக்காம ரோட்ல வாக்கிங்ன்ற பேர்ல ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளை கிராஸ் பண்ணி ஒரு 4-5 பேர் குரூப்பா ஓடனோடனே இவ்வளவு நேரம் ஸ்லோவா ஓடிக்கிட்டு இருந்தவ இப்ப ஏதோ ஒலிம்பிக் மாதிரி அவங்க எல்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே வாக்கிங் எல்லாம் போயிட்டு நேரா இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு லிப்ட்ல வந்து ஏறி உள்ள போறா. அப்ப கரெக்டா அந்த லிப்டோட டோர் க்ளோஸ் ஆக போறப்ப உள்ள ஒரு அம்மா வந்துருது. லிப்ட் நிறுத்துங்க, நானும் வரேன் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின் லிப்ட் நிறுத்தி அந்த அம்மா உள்ள வர வச்சா அந்த அம்மா பூமர் ஆண்டி மாதிரி நம்ம ஹீரோயினை கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கு. நீ இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கியாமா? நான் என் பொண்ணோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன், கொஞ்ச நாள் தான் இருந்தேன். இந்த வயசுல நீ எப்படி தனியா சமாளிக்கிற? ரொம்பவே கஷ்டமே அப்படி இப்படி. நம்ம ஹீரோயினும் அப்படிங்களா, ஆமாமா ரொம்பவே கஷ்டம் தான் அப்படி இப்படின்னு சொல்றா. உடனே அந்த அம்மா, என் பொண்ணுக்கும் வயசு தான் இருக்கும், நீ என்ன பண்ற? என் பொண்ணு ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், நானுமே ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இவளோட பிளாட்டுக்கு போயிடுறா. கரெக்டா பிளாட்டுக்குள்ள போறப்ப அங்க அந்த அம்மா எதிர்த்த பிளாட்ல வந்துட்டு, ஓ நீங்க தான் இருக்கியா, நான் எதிர்த்த பிளாட் தாமா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு சாப்பிட வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின், ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்ப அப்படியே வேலைக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு வேலைக்கு போனா அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன வேலை பாக்குறாங்க நமக்கே தெரியுது. நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர். அது டாக்டர்னா நீங்க ஏதோ கார்டியோ இல்ல ஐஸ் நினைச்சிடாதீங்க. நம்ம ஹீரோயின் ஒரு டென்டிஸ்ட். நம்ம ஹீரோயினோட பேரு ஹேஜின். அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்களோட ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் வந்து, மேம் உங்க பேஷண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே நம்ம ஹைஜின், அதுக்குள்ளயும் பேஷண்ட் வந்துட்டாங்களா, சரி போய் பாப்போம் அப்படின்னு போய் பார்த்தா அது யாருன்னா, காலங்காத்தால லிப்ட்ல ஒரு அம்மா பேசிக்கிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பூமர் ஆண்டி, அந்த அம்மா தான் இப்ப பேஷண்ட் வந்திருக்கு. என்னமா நீ என்ன டென்டிஸ்டா, நீ ஏதோ பெரிய கம்பெனில வேலை பாக்குறேன்னு சொன்ன அப்படின்னு கேக்குது. உடனே நம்ம ஹீரோயின், ஓ நீங்க இங்கதானா, உலகம் ரொம்பவே சிறுசு பாருங்களேன் அப்படி இப்படின்னு பேச மாத்திட்டு அவங்கள அப்படி நல்லபடியா கவனிச்சு அனுப்பிடுறாங்க. உடனே அந்த அம்மா போறப்ப, நல்ல வேலைமா நான் கூட ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன், என் பொண்ணு காசே எப்படி எவ்வளவு செலவாகுமோ என்ன ஆகுமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ ரொம்பவே சீப்பா 2-3 அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டேம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி நம்ம ஹேஜனும் பக்கத்துல ஒரு டேபிள்ல ஒரு ஒர்க்கர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் அப்படியே ஹெல்ப் பண்றாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு பேப்பர்ல ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு ஹீல்ஸ் செருப்பு விளம்பரத்தை பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு, இந்த ஹீல்ஸ் தான் நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா வாங்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அந்த ஒர்க்கரும், அப்படியா ஏன் வாங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க, இல்ல நான் டிஸ்கவுண்ட் கூப்பன்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன், அதை வச்சு நான் வாங்கிடுவேன், அதனால ஒரு கஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறப்பே அங்க ஒரு டாக்டர் வந்து, ஹேஜின் நான் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு அவங்க ரூம் கூப்பிட்டு போறாங்க. அவங்க யாருன்னா, அவங்க தான் இந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு ஹெட் டாக்டர் மாதிரி. உள்ள போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னமா வந்த பேஷண்ட்ல 3 வாட்டி மட்டும் செக்அப் வாங்கன்னு மட்டும் சொன்னியாமே அப்படின்னு கேட்க, நம்ம ஹேஜின், ஆமா டாக்டர் அவங்களுக்கு அதுதான் பிரச்சனையே, அதனால நான் 3 செக்அப் மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டேன், இதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறா. உடனே அந்த டாக்டர், நீ பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது, ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல் ஓட்டணும்ல, நான் தான் உனக்கே சம்பளம் கொடுக்கணும், எனக்கு காசு வேணும்ல, நீ வரவங்கட்டெல்லாம் எப்படியே சீப்பா முடிச்சுன்னா நமக்கு எப்படி காசு வரும், அதனால அவங்களுக்கு ஒரு 2-3 ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு பில்லை ஏத்தி விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின், அதெல்லாம் இல்ல, அவங்க ஏன் பேஷண்ட், என்னால இப்படி ஏமாத்த முடியாது, நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த டாக்டரும், ஓ அப்படியா சரி, அப்ப நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணுமோ நான் அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போனோடனே அந்த பூமர் ஆண்டியை காணோம். என்னடா அதுன்னு போய் பார்த்தா அந்த ஹெட் டாக்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த பூமர் ஆண்டி அவங்க பேஷண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி சீப்பா முடிய வேண்டிய விஷயத்துக்கு 2-3 ஆபரேஷன் எல்லாம் போட்டு பில்ல பல்லாயிரம் கணக்கா ஏத்தி விட்டுட்டாங்க. நம்ம ரமணா படத்துல வர விஜயகாந்துக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இந்த அம்மாக்கு ஏற்பட்டிருக்கு போல. ஒண்ணு நம்ம ஹேஜின் ரொம்பவே கோவமா அந்த டாக்டர் ரூம் போய், ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்கு இவ்வளவு பில்ல போட்டீங்க அப்படின்னு கேட்க, என்ன நீ ஏன்டே குரல
குரல வசதி பேசுற, நான் தான் உனக்கே சம்பளம் தரணும், ஒழுங்கா பேசு அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹேஜின், எது நீங்க சம்பளம் தரணுமா, இங்க இருக்கிற பேஷண்ட்ல பாதி பேஷண்ட் என்னை நம்பிதான் வந்தாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த டாக்டர், அப்படியா சரி நீங்க வேலைக்கே வேணா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹேஜினும் இப்படி போய் பித்தலாட சொல்லி நான் வேலை பாக்குறதுக்கு நான் வேலையை பார்க்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்பவே கோவமா கிளம்பிடுறா. அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிருது. நம்ம ஹேஜின் அவ ஃப்ரெண்டு கூட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. கையிலேயே ஒரு பேக் வச்சிருக்கா. உடனே அந்த ஃப்ரெண்டு, சரி இப்ப நீ வேலையை விட்டுட்ட, வேலையை விட்டோன்னு முத வேலையா போய் நீ வாங்கணும்னு நினைச்ச அந்த காஸ்ட்லியான ஹீல் செப்பல வாங்கிட்டு வந்துட்ட அப்படிதானே அப்படின்னு கேட்கற. நம்ம ஹீரோயினும், ஆமா நான் ரொம்பவே துணிச்சல் அந்த வேலையை விட்டதுக்கு எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட ஒரு பரிசு தாமா இந்த செப்பல் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாசம் நீ இந்த வீடு வாடகை அப்படி இப்படி நிறைய பணம் தேவைப்படுது, அதுக்கெல்லாம் என்ன பண்ண போற நீ அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின், அதான் எனக்கும் தெரியல, அடுத்து ஏதாச்சும் ஒரு டென்டல்லயோ இல்ல கிளினிக்லயோ ஒரு அடிமை மாதிரி வேலை செஞ்சு காசு சம்பாதிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டும், ஆமாமா நம்ம எப்பவுமே கடைசி வரைக்கும் அடிமை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் ஆளுக்கு ஒரு 2 பாட்டில் உள்ள ஏத்திடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகிருது. நம்ம ஹீரோயின் முழிச்சு பாக்குறா. பார்த்தோன்னே அந்த டாக்டர் இருந்து மெசேஜ் வந்திருக்கு. நான் இல்லாம உங்களால ஒரு நாள் கூட கிளினிக்க நடத்த முடியலையா அப்படின்னு மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா, செத்தடி நீ பண்ண காரியத்துக்கு நீ எங்க வேலைக்கு சேர்ற நானும் பாக்குறேன் அப்படின்னு வந்திருக்கு. என்னடா அது இப்படி வந்திருக்கு அப்படின்னு பாக்குறா. அப்பதான் அவளுக்கே தெரியுது, நைட்டு போதையில அந்த டாக்டரை பத்தி தப்பு தப்பா ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி விட்டுருக்கு இந்த புள்ள. நம்ம ஹீரோயின், ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு அந்த ஐடியை லாகின் பண்ணி பாக்குறா. ஆனா அந்த ஐடியா லாகின் ஆக மாட்டேங்குது, பாஸ்வேர்டை மறந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினும் முட்டு மோதி பாக்குறா. அப்படியே ஒரு 2 வாரம் ஓடி போயிருது. அவளை யாருமே வேலைக்கு எடுக்கல. அவளும் இந்த சின்ன சின்ன கிளினிக்ல இருந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணிட்டா. அவளுக்கு ஒரு இடத்துல கூட வேலை கிடைக்கல. அப்படியே லேப்டாப்லாம் மூடி வச்சுட்டு சைட்ல பாக்குறா. இவ வாங்கின அந்த காஸ்ட்லியான ஹீல்ஸ் இருக்கு, அது கிட்ட போய் அதை தடவி பார்க்க போறா. அப்ப அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்துருது. ஐயோ இப்ப எந்த கடன்காரனா இருக்க போறானோ அப்படின்னு பார்த்தா, அவ ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிருக்கா. எதுக்குன்னா அன்னைக்கு அவங்க அம்மா பர்த்டேங்க. அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகி பக்கத்துல இருக்கிற அவங்க அம்மா, அவங்க அப்பா, அப்புறம் இவ 3 பேர் இருக்கிற ஃபேமிலி போட்டோவை பாக்குற நம்ம ஹேஜன். இப்போ அப்படியே ஒரு பெரிய கடலை காட்டுறாங்க. அந்த கடல்ல ஒரு கப்பல்ல நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்காப்ல. நம்ம ஹீரோவோட பேரு டூசிக். அப்படியே அந்த கப்பல் கரைக்கு வந்தோடனே அதுல இருந்து இறங்கி வரப்ப நம்ம ஹீரோட்ட ஒருத்தி வந்து, டூசிக் என்ன நீ ஆளை சேர்த்து விட்டுருக்க, அவனுக்கு வேலை பார்க்கவும் தெரியல, கப்பல் லேட்ல இருந்து ஒரே வாந்தி அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம டூசிக், அப்படிலாம் சொல்லாதீங்க, அவனே மொழி தெரியாம வேற ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு மாதிரியான தனுஷ் மாதிரி வந்திருக்கான், அவனை போட்டு இப்படி திட்டலாமா, கொஞ்ச நாள்ல பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த மின்சார கண்ணா படத்துல வர இந்த ஓ அங்கிள் ஓ ஆன்டி பாட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதுல வர விஜய் என்ன மாதிரி எல்லா வேலையும் பாப்பாருங்க. அப்படியே அந்த வேலை பார்க்க வந்த அந்த ஃபாரினருக்குமே ஒரு காஃபியை கொடுத்து, இது கூட இது ஒரு மூலிகை காஃபி, உனக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தா இருக்கும், வாந்தி வராது, அடுத்த வாட்டி பாக்குறப்ப கப்பை என்கிட்ட மறக்காம கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். போற வழியில ஃபுல்லாவுமே ஒரு ஆள்கிட்டயுமே விசாரிச்சுட்டு போறான். என்னக்கா சரக்கு இன்னைக்கு வந்துரும் போல அப்படின்னு ஒரு காட்ட. அப்புறம் அங்கிட்டு இருந்து ஒரு தாத்தாட்ட போய், என்ன தாத்தா சாப்பாடுல ரொம்பவே டேஸ்டா இருக்கும் போலே அப்படின்னு அதுல இருந்து ஒரு 2 வாய் எடுத்து வாயில போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அங்கிட்டு இருந்து ஒரு ஆன்டிட்ட, என்ன ஆன்டி வேலை எல்லாம் பயங்கரமா நடக்குது போலே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு தாத்தாட்ட போயிட்டு, என்ன தாத்தா உங்களுக்கு பேத்தி பறந்துன்னு கேள்விப்பட்டனே, போட்டோ காட்டுங்க அப்படின்னு எல்லார்ட்டையுமே ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு போறான். இப்ப நம்ம ஹேஜினை காட்டாங்க. அவ கார்ல இருந்து இறங்கி, நம்ம ஹீரோ இப்போ ஒரு கடல்ல கப்பல்ல இருந்து இறங்கி போனார் பாத்தீங்களா, அதே கடற்கரை தான் நம்ம ஹேஜின் இப்ப வந்திருக்கா. அது அவ சொந்த ஊரா என்னன்னு தெரியல, ஆனா அந்த கடற்கரையெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு அவ சின்ன வயசு ஞாபகம் வந்துருது. உடனே அந்த கடற்கரைக்கு போய் அங்க ஒருத்தர் சர்ஃபிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ டூசிக் தான். அதை நம்ம ஹேஜின் தூரத்துல இருந்தே பார்த்துட்டு அவளோட அந்த காஸ்ட்லியான ஹீல்ஸை கழட்டி வச்சுட்டு அப்படியே அவளோட சின்ன வயசை ஞாபகப்படுத்திக்கிறான். அவங்க அப்பா அம்மா கூட அந்த பீச்சுக்கு வந்தது, ஆனா அப்பவே அவங்க அம்மாக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம தான் இருக்கு, அதெல்லாம் என்னன்னு நம்ம இனிமேல் தான் பார்ப்போம். அப்படியே நம்ம ஹீரோயின் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருக்கா. அதெல்லாம் யோசித்து பாக்குறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவளோட அப்பாக்கு போன் பண்ணி பேசுறா. அப்படியே அவங்க அப்பா போன் எடுத்தோன்னே, என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த மனுஷன், சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு ரொம்பவே சலிப்பா பேசுறாப்ல. உடனே நம்ம ஹீரோயின், இல்ல ஒண்ணும் இல்ல சும்மா தான் கூப்பிட்டேன், உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரு, இல்லையே நீ சும்மாலாம் கூப்பிட மாட்டியே, ஏதாச்சும் வேலை வந்தா தானே கூப்பிடுவ அப்படின்னு ஸ்டஃபனாவே பேசுறாப்ல. உடனே அங்கிட்டு இருந்து ஒரு வாய்ஸ், யாரு ஹேஜினா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹேஜின், யாருப்பா அம்மாவா அப்படின்னு கேக்குறா. ஆனா இது நம்ம ஹேஜினோட அம்மாலாம் கிடையாதுங்க, அவ அப்பாவோட செகண்ட் சேனல் போல. அவங்க அப்படி கேட்க நம்ம ஹேஜினோட அப்பாவும், ஆமா அவதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் வச்சிடறேன், அவங்களுக்கு ஒரு ஹாய் சொன்னேன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேஜின் போனை வச்சிடறா. இங்கிட்டு நம்ம ஹேஜினோட அப்பாவோட வைஃப், ஏன் இப்படி நம்ம ஹேஜின்ட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறீங்க, உங்களுக்குமே அப்படி நடந்துக்கிறது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அப்புறமும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா, ஆமா இன்னைக்கு என்ன டேட்டு அப்படின்னு கேட்க, அந்தமா மார்ச் 23 சொல்ல, அப்பதான் இவருக்கே ஞாபகம் வருது, ஓஹோ இன்னைக்கு அவளுக்கு பர்த்டேவோ அப்படின்னு. அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு.
அப்படியே போனை வச்சுட்டு அந்த கடற்கரையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குறப்பதான் எனக்கும் ஞாபகம் வருது, நம்ம இந்த மாதிரி கடற்கரைக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சுன்னு. சரி அதை விடுங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் போன்லாம் பேக்குள்ள வச்சுட்டு வந்து பாக்குறா. அப்பதான் அவ கவனிக்கிறா அவளோட அந்த காஸ்ட்லியான செப்பல் கடல்ல அடிச்சுட்டு போயிருச்சுன்னு. உடனே இவ தூரத்துல இருந்தே ஐயோ 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 அப்படின்னு கத்திட்டே ஓடி வரா. அங்க வந்து பாத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்கப்ப அந்த தூரத்துல சஃபிங் பண்ணிட்டு இருந்தா பாத்தீங்களா, அதாங்க நம்ம ஹீரோ. அவன் நம்ம ஹீரோயின் கிட்டக்க வரான். வந்துட்டு இது உங்களோடதா அப்படின்னு இவளோட ஸ்லிப்பர்ல ஒரு ஸ்லிப்பரை மட்டும் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம். ஆஹா நல்ல வேலை கொடுத்துட்டீங்களா, ஆமா ஒண்ணுதான் இருக்கு இன்னொன்னுங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ இதுக்குதான் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்றது, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்கறதுன்றது அப்படின்றான். உடனே நம்ம ஹேஜின் என்னது அப்படின்னு கேட்க, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒன்னும் உங்க செப்பலை காப்பாத்தல, நான் சர்ஃபிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இது என் பக்கத்துல வந்துருச்சு, நான் இது ஏதோ சுனாமினோ முதல்ல நினைச்சு பயந்தே போயிட்டேங்க அப்படின்னு சொல்றாப்ல. இது எடுத்துட்டு வரதுக்குள்ளே எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு, நீங்க என்னன்னா இன்னொரு செப்பல் எங்கன்னு கேக்குறீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹேஜின் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க இந்த ஒரு செப்பலை எடுத்துட்டு வந்தனாலதான் இன்னொரு செப்பலை எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச செப்பல், அது மட்டும் இல்லாம எனக்கு தண்ணினா ரொம்பவே பயம், ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல, நீங்க மரியாதை படத்துல ஒரு தனுஷ் மாதிரியே இருக்கீங்க, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம என் காருமே இங்க இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் பார்க் பண்ணிருக்கேன், வெறுங்கால நடந்து போக முடியாதுல அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வெறுங்கால நடந்தா அவ்வளவு நல்லது இருக்கு உடம்புக்கு, நடங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சர்ஃப் போர்டை தூக்கிட்டு அங்க இருந்து போறான். அப்படியே போயிட்டு திரும்பி பாக்குறான். நம்ம ஹேஜினை பார்க்க ரொம்பவே பாவமா இருக்கு. சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் போட்டிருந்த அந்த செப்பலை தூக்கி அவட்ட போறான். இதை போட்டுக்கோ, அடுத்த வாட்டி நீ பாக்குறப்ப இதை கொடுத்துரு அப்படின்னு. நம்ம ஹீரோயின் அந்த செப்பலை பார்த்துட்டு, ஏன்டா எவ்வளவு காஸ்ட்லியான செப்பலை போட்டு வந்து என்னைய இப்படி சேட்டு கடை செப்பலெல்லாம் போட வச்சிட்டீங்களேடா அப்படின்னு நினைச்சிட்டு அதை போட்டு நடந்து போறான். அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த செப்பலை போட்டு இவளோட காஸ்ட்லியான அந்த ஒரு ஹீல்ஸை கையில எடுத்துட்டு அந்த கிராமத்துக்குள்ள நடந்து போறான். அப்ப அங்க ஒரு சின்ன பொண்ணு பக்கத்துலயே ஒரு பையனும் இருக்கான். அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹேஜின் கிட்ட போய் என்னமா என்னாச்சு அப்படின்னு கேட்க, பல்லு விழுந்துருச்சு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கு. நம்ம ஹேஜினும் எங்க எந்த பல்லு அப்படின்னு கேட்க, ஐயோ எனக்கு இல்ல ஆண்டி, எங்க அண்ணனுக்கு தான் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பல்லு விழுந்ததுக்கு இந்த சின்ன பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு. நம்ம ஹேஜினும் டென்டிஸ்ட் தானே, அதனால பாத்துட்டு இல்ல இது ஒரு சின்ன வயசுன்றனால இது உனக்கு பால் பல்லு தான், இது வேகமாவே வளர்ந்துரும், அழுகாத, பக்கத்துல எங்க கிளினிக் இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த சின்ன பையன் பக்கத்துல எல்லாம் கிளினிக் கிடையாது, அதுக்கு ஒரு அரை மணி நேரம் போகணுமே அப்படின்னு சொல்றான். நம்ம ஹேஜினும் ஓ அப்படியா சரி உன் வீடு எங்க பக்கத்துல இருக்கா அப்படின்னு கேக்குறா. இப்ப அப்படியே ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஹோட்டல்காரமா வெளியே வந்து அவங்க மேல தண்ணி ஊத்துற மாதிரியே சிம்பாலிக்கா வாசல் ஊத்து, லஞ்சு சாப்பிடலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அதுல இருந்து ஒருத்தன் ஆமா நாங்க சாப்பிடதான் போறோம் அந்த கடையில அப்படின்னு சொல்றான். உடனே இந்த அம்மா ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு டைவர்ஸ் ஆனதுனால இங்க சாப்பிட மாட்டியோ அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, இவனுக்கு இந்த கடல் ஃபுட் எல்லாம் ஒத்துக்காது, அதனாலதான் அங்க போறோம் அப்படின்னு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆன கேஸ் போல. அப்ப அங்கிட்டு இருந்து ஒரு சின்ன பையன், அதாவது அந்த பல்லு உடஞ்சு பாத்தீங்களா, அந்த பையன் வேமா ஓடி வந்துட்டு அம்மா அப்பான்னு இவங்கிட்ட வந்து சேர்றேன். அப்படியே அவன் பல்லு நம்ம ஹேஜின் பஞ்ச வச்சுட்டு இருக்கும் போல. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா ஐயோ என்னாச்சு உன் பல்லு எப்படி உடஞ்சு, அதுவா தான் உடஞ்சா அப்படின்னு ரொம்பவே பதறி போயிடுறேன். ஆனா அந்த ஹோட்டல்காரம்மா, அதாவது அந்த சின்ன பையனோட அம்மா ரொம்பவே கேஷுவலா ஏன் இவ்வளவு பதறீங்க என்னடா ஆச்சு அப்படின்னு கேஷுவலா கேக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணு அங்கிட்டு ஒளிஞ்சு நின்று ஐயோ நம்மளதும் மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு பாத்துட்டு இருக்கு. ஆனா அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோயினை கை காமிச்சு இவங்க தான் காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். உடனே நம்ம ஹேஜினு கிட்ட வந்து அதெல்லாம் ஒண்ணுமில்ல, இவனுக்கு பல்லு விழுந்துருச்சு, நான் பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல இந்த பஞ்சு மருந்தெல்லாம் வாங்கி இவனுக்கு வச்சு விட்டேன், சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த ஹோட்டல்கார அம்மாவும் ரொம்பவே நன்றி அப்படின்னு கீழே பார்க்க, அங்க அவ செப்பலை பார்த்துட்டு யார் மணி எப்படி எங்க ஹோட்டலோட டாய்லெட் செருப்பு நீ போட்டிருக்க, யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டது. நம்ம ஹீரோயினுக்கு சங்கட்டமா ஆகி போயிருதுங்க. ஐயோ இவங்களோட டாய்லெட் செருப்பு தான் அவன் நம்ம கொடுத்து போயிட்டானா இவ்வளவு உரிமையா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. அப்படியே அவங்கள பார்த்துட்டு ஓ இது உங்க செருப்பு தானா அப்படியே சிரிக்க முடியாம சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹேஜின் ஹோட்டலுக்குள்ள போய் உட்காந்துருக்கா. அப்ப அந்த ஹோட்டல்கார அம்மா வந்து இப்ப சொல்லுமா உனக்கு அந்த செப்பலை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹேஜின் அது இல்லாம அது ஒரு பெரிய கதை, அதை விடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. சரி அப்படியே நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப, அப்ப அந்த ஹோட்டல்காரம்மா அதெல்லாம் முடியாது, நீ பையன்லாம் காப்பாத்திருக்க, கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு வேணாம் சொல்ல, அந்த ஹோட்டல்காரம்மா இல்ல நீ கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹேஜின் சரி நீங்க இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றதுனால நான் ஒரு சூப் மட்டும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பை வாங்கி ஓசியை குடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே ரெண்டு பேர் பேசிட்டே இருக்காங்க. அப்ப அந்த ஹோட்டல்காரம்மா நம்ம ஹேஜின்ட்ட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா உனக்கு காங்ஜின்க்கு, அதாவது அந்த கிராமத்தோட பேரு காங்ஜின். நம்ம ஹேஜினும் இல்ல இது 2வது வாட்டி, இல்ல கிடையாது இது 3வது வாட்டி அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஹோட்டல்காரம்மா அடிக்கடி இங்க வாமா, நான் என் சொந்த ஊர்னால இதை சொல்லல, ரொம்பவே நல்ல ஊர் இது, அங்க பாரு அந்த கடற்கரையெல்லாம் பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு அப்படின்னு. என்ன இங்க ஒரு டென்டல் கிளினிக் மட்டும் தான் இல்ல அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் ஆமாமா நானுமே கேள்விப்பட்டேன் இங்க இருந்து 1/2 மணி நேரம் ஆகுமாமே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஹோட்டல்காரம்மா ஆமாமா ஆனா இங்க மட்டும் ஒரு டென்டல் கிளினிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் போட்டி போட்டு வரிசையில நிப்பாங்க, ஏன்னா இங்க நிறைய வயசானவங்க இருக்காங்க, அது போக பல்லுல பிரச்சனை உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, நீயுமே ஒரு டென்டிஸ்ட்னு சொல்ற, உனக்கு ஏதாச்சும் இங்க கிளினிக் ஓபன் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஒரு நல்ல இடத்தை பாத்துறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ டூசிக்க காட்டுறாங்க. அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அவர் போன் எடுத்து பாக்குறாப்ல. நெட் ஆன் பண்ணோனே அவ்வளவு நோட்டிபிகேஷன் வருதுங்க. எதுக்குன்னா என் இடத்துல வந்து வேலை பாரு, எனக்கு அந்த வேலையை பார்த்து கொடு, எனக்கு இந்த வேலையை பார்த்து கொடு, ஏன்னா
நம்ம ஹீரோக்கு தெரியாத வேலைன்னு எதுவுமே கிடையாதுன்றனால எல்லாருமே அவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்பாங்க. அவனுமே எந்த வேலையா இருந்தாலுமே பாத்து கொடுத்துருவேன். அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு கடைக்கா போக ஆரம்பிக்கிறான். இங்கிட்டு நம்ம ஹேஜின் அப்படியே அந்த கிராமத்தை சும்மா சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு இடத்த பாக்குறா. அங்க ரெண்டுன்னு போர்டு போட்டிருக்கு. ஆஹா, இங்க நம்ம கிளினிக் ஆரம்பிக்கலாம் போலயே, காசு ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு அப்படியே அவளோட காரை பார்க்கிங் பண்ற இடத்துக்கு போய் கார்லயுமே ஏறிடுறா. அவளோட நேரமா என்னன்னு தெரியல, காரை ஸ்டார்ட் பண்றா. கார் ஸ்டார்ட்டே ஆகல. என்னடா இது, கார் பேட்டரி எதுவும் இல்லாம போயிருச்சா அப்படின்னு போனை பாக்குறா. போன்ல டவர் அதை விட சுத்தமா இல்லைங்க. அப்படியே காரை விட்டு இறங்கி மறுபடியும் அந்த கிராமத்துக்குள்ள நடந்து போறா. போறப்ப சொல்லிட்டு போறா, என்னடா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நல்லா டவர் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு, இப்ப எடுக்க மாட்டேது, ஒருவேளை போன் எது உடஞ்சு போயிருச்சா அப்படி. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அவ குடிச்ச அந்த சூப்பும் வேலை காட்டிடுது. நம்ம ஹேஜனுக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருது. ரெஸ்ட் ரூம் போகணும்னு ரொம்ப அவசரமா வந்துருது. பக்கத்துல ஒரு காஃபி ஷாப்பை பார்த்தோன்னே ஆஹா இங்க ரெஸ்ட் ரூம் போயிருவோம் அப்படின்னு உள்ள போக அங்கவே மேடம் என்ன ஆர்டர் பண்றீங்க அப்படின்னு கேக்குறேன். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் கண்டுக்காம வந்த அவசரத்துக்கு உள்ள ரெஸ்ட் ரூம் போயிடுறா. உள்ள போயிட்டு வெளியே வந்தா இவ ஒரு காஃபியை போட்டு வச்சு இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம ஹீரோயின் ஆஹா குடிச்சுட்டாகணும் போலன்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு பே பண்ண போறா. அப்பன்னு பார்த்து அங்க டவர் எடுக்காதனால நம்ம ஹீரோயினால பே பண்ண முடியல. காசுமே கையில இல்லாதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்கா. அது அப்படியே அந்த காஃபி ஷாப் காரன்ட்ட சொல்ல, என்னமா சொல்ற நீ, அதுக்குன்னு கையில ஒரு 4000 வான் கூட வச்சுக்காம இருப்ப அப்படின்னு கேக்குறான். அப்படியே அவனோட பொண்ணுமே அந்த நேரத்துல அங்க வந்துருது. உடனே நம்ம ஹேஜின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் பக்கத்துல எங்கேயாச்சும் ஏடிஎம் இருந்துச்சுன்னா அங்க கூட போய் உங்களுக்கு நான் காசு எடுத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் என் பேக கூட நீங்க வச்சிருங்க, உங்கள்கிட்ட காசை கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு பேக் அதெல்லாம் வேணாம், அப்பா இந்த ஆண்டியோட போனை பாருங்க, ரொம்ப காஸ்ட்லியான போன், இதை வச்சுட்டு போ, காசை கொடுத்துட்டு நீ போனை வாங்கிக்கோ அப்படின்னு அந்த குட்டி சாத்தான் வேலையை பார்த்துருது. நம்ம ஹீரோயினும் அதை பார்த்து முறைச்சிட்டு வெளியே போறாங்க. எங்கெங்கே தேடி பாக்குறா, எங்கேயுமே ஏடிஎம் வேலை செய்யல, பேங்குமே இல்ல. அப்படி நேரா மறுபடியும் அந்த கடைக்கு வந்துட்டு மனுஷங்க எங்கேயுமே ஏடிஎம் இல்ல அப்படின்னு சொல்றா. அவங்க இவள் ஒரு திருடின்னு முடிவே பண்ணிட்டாங்க. இப்படி பேசிட்டே இருக்கிறப்ப உள்ள நம்ம ஹீரோ டூசிக்கு வந்துடுறாப்ல. என்ன நீ அந்த செப்பலோட தான் என்ன சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு வந்தோடனே அசிங்கப்படுத்திடுறாப்ல. நம்ம ஹேஜனுக்கு ஹீரோவை பார்த்ததுன்னு ஒரே சந்தோஷம். ஆஹா, நம்ம இதுக்கு முன்னாடியே பாத்துருக்கோம்ல, நல்ல வேலை என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றோம். உடனே நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு அந்த காஃபி ஷாப் காரன் கேட்க, நம்ம ஹீரோக்கு தான் அந்த ஊரே ஃப்ரெண்ட் ஆச்சு, அதுல அந்த காஃபி ஷாப் காரன் ஒருத்தன் தான், அவனும் நடந்ததெல்லாம் சொல்லிடுறான். உடனே நம்ம ஹீரோயின் நான் என்னங்க பண்ணேன், என்னோட போனுமே வேலை செய்யல, எப்படி நான் பே பண்றது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா இந்த பொண்ணு சொல்றது உண்மைதான், யாருக்குமே டவர் கிடைக்காது, ஏன்னா அங்க ஒரு செல்போன் டவர் தீப்பிடிச்சு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோன்னே அது சின்ன பொண்ணு ஆஹா தீப்பிடிச்சிருதா, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு ஓடிடுது. இங்கிட்டு நம்ம ஹேஜின் அப்படியே நம்ம டூசிக்கிட்ட, நான் இதுக்கு முன்னாடி யார்ட்டையுமே இப்படி கேட்டதில்ல, எனக்குமே கேட்க ரொம்பவே சங்கட்டமா இருக்கு, என்னை இந்த சிச்சுவேஷன்ல இருந்து மட்டும் காப்பாத்தி விட்டுருங்களேன், எனக்கு கடங்காரியெல்லாம் இருக்க பிடிக்காது, நான் உங்கள்கிட்ட அடுத்த வாட்டி காசை கொடுத்துறேன் அப்படின்னு அந்த 4000 வான நம்ம ஹீரோட்ட கேட்கிறேன். நம்ம டூசிக்கு இவ்வளவு மேலே கீழையும் பார்த்துட்டு அப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது, நீ யார்ட்டையும் கடன் வாங்கினதே கிடையாது, இந்த பிரச்சனையை நீயே சால்வ் பண்ணிக்கிடுவ அப்படிதானே அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹேஜினும் ஆமாங்க ஆமா, நான் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம டூசிக்கு ஹேஜினை பார்த்து அப்ப என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு போறான். இன்னைக்கு எபிசோட் இதோட முடியுதுங்க. அவன் எங்க கூப்பிட்டு போனியா, என்னாச்சு, இவங்க 2 பேத்துக்குள்ள இப்பதான் லவ் டெவலப் ஆகுதா, இதெல்லாம் பாக்குறதுக்கு மறக்காம அடுத்த எபிசோட பாருங்க. சோ இன்னைக்கு எபிசோட் அவ்வளவுதான் गाइस. இந்த டிராமா உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிராமா எப்படி இருந்துச்சு, இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வச்சுதான் எனக்கும் அடுத்தடுத்த எபிசோட்ல அப்லோட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அப்படியே நமக்கு ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்குங்க. அதனால இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ செகண்ட் எபிசோட் நாளைக்கே நம்ம சேனல் அப்லோட் ஆயிரும், நம்ம எல்லாம் அங்க சந்திப்போம். இப்படி எல்லா எபிசோடும் பாக்குறதுக்கு மறக்காம அந்த பெல் பட்டனை போட்டு பொளந்து விட்டுருங்க. அப்பதான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுமே பாக்குறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அப்படியே நம்ம வீடியோவும் கொஞ்சம் ரீச் ஆகும். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம யோர்மன் வாய்ஸ் ஃபேமிலியில இணைந்துக்கோங்க. ஓகே गाइस, அடுத்த வீடியோல பார்ப்போம். இல்ல அடுத்த எபிசோட்லயே பார்ப்போம், அதாவது நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.